Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம செய்கிற பிரெட் ஆம்லேட் போல் செய்யாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக பீஸா போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பீஸ் கூட மீதியாக இருக்காது. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக தான் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 எக் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுக்கும்போது 2 முட்டைகள் தான் உடச்சி ஊற்றிருக்கேன். ஆனால் இது அதுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ நான் திரும்ப ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுவேன். அதனால தான் நான் முதல்லையே ஒரு 3 எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 7-8 பல்லு போட்டு நல்லா நைஸாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரும்படிக்கு பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு தவா வச்சு சூடான பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் நான் ஒரு 2 பிரெட் ஸ்லைசஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணி அந்த பட்டரில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்குது வீட் பிரெட் தான். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற போல் மில்க் பிரெட் கூட எடுத்துக்கலாம். அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணதை கலந்து வச்சுருக்க எக்கோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெட் மிக்ஸ் பண்ணும்போது 2 முட்டை தான் இருந்தது, அதனால ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ திரும்ப ஒரு முட்டை உடச்சி ஊற்றினேன். அடுத்து நம்ம அதே தவாவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிக்கலாம். அப்படி வேண்டாம் நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் கலந்து வச்சுருக்க முட்டையும் ப்ரெட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நல்லா அழகாக இருக்கும், நீட்டாக. பாருங்கள், நான் திரும்ப ஒரு முட்டை உடச்சதில் ஆட் பண்ணுறேன். இதான் நான் முதல்ல 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு நாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு இது மேலே நம்ம கொஞ்சமாக சீஸ் துருவி ஆட் பண்ணிக்கலாம். சீஸோட அளவு முட்டையோட அளவோட உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் சீஸ் இன்றைக்கி குறைவாக தான் ஆட் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலே நாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி 4 பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கேன் ரவுண்டாக. அதை நாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதை ஆட் பண்ண பிறகு இது மேலே பேலன்ஸ் இருக்க சீஸையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்வீட்னஸ்க்காக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்தே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் சீஸும் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே வச்சிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணுறது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண வேணாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே இதை சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம பிரெட் ஆம்லெட் செய்யாமல் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பவும் வேண்டும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் இதில் சீஸ் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா இது போல் கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சீஸ் நல்லா பிரிஞ்சு வரதை பார்க்க முடியும். நான் இன்றைக்கி குறைவான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நமக்கு அந்த அளவுக்கு தெரியல எடுக்கும்போது. பட் சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.